2005ல ஏதனர் கோச்சுக்கு மேல ஒரு ஏரோப்ளைன் வந்து ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஏரோப்ளைன் பைலட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஏரோப்ளைன்ல இருந்து எந்த ரிப்ளைமே இல்லை. இப்படி பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்னோட பேர் அனிஷியா. இது ரியல் இன்சிடென்ட் எபிசோட் 1. இந்த ஏரோப்ளைன் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபைட்டர் ஜெட்ல போனவங்க அந்த ஏரோப்ளைன் கூடவே பறந்து அந்த ஜன்னல் வழியா என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா எல்லாருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் ஓபன் ஆகி கிடக்குது. பைலட்டை காணும். பைலட் கண்ட்ரோல் மேல கவுந்து கிடக்குறாரு. சோ இந்த ஏரோப்ளைன் ஆட்டோ பைலட் மோட்ல தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இங்க சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா இந்த பிளைட் கிளம்புறதுக்கு முதல் நாள் ராத்திரியே கிரவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த பிளைட்ல ஏதாவது பிரஷர் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரே ஒரு சுவிட்சை ஆட்டோல இருந்து மேனுவலுக்கு மாத்திருக்காங்க. டெஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு அந்த சுவிட்சை திரும்ப ஆட்டோல போடுறதுக்கு மறந்துட்டாங்க. இந்த ஸ்விட்ச் தான் ஆக்சிஜனை ஆட்டோமேட்டிக்கா கேபின்குள்ள பம்ப் பண்ற முக்கியமான ஸ்விட்ச். சரி, பைலட் இந்த ஸ்விட்சை கவனிக்கலையா அப்படின்னு கேட்டா டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு வார்னிங் சவுண்ட் அடிச்சிருக்கு. ஆனா அந்த வார்னிங் சவுண்டும் டேக் ஆஃப்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சவுண்டும் ஒரே மாதிரி சத்தமா தான் டேக் ஆஃப் ஆகிட்டோமே, இதுதான் தப்பா அடிக்குது அப்படின்னு பைலட் நினைச்சாரு போல. இதனால கேபின்குள்ள ஹை ஆல்டிடியூட்ல ஆக்சிஜன் இல்லாம எல்லாருமே அன்கான்சியஸ் ஆயிட்டு இப்போ இவங்களை எப்படிடா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல இந்த சைடுல ஃபைட்டர் ஜெட்ல பறந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தங்க ஏரோப்ளைன்ல யாரோ ஒருத்தர் நடக்கிற மாதிரி பாக்குறாங்க. அவர் தான் 25 வயசு ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஃபிளைட் அட்டெண்டன்ட். இவர் மட்டும் வேற ஆக்சிஜன் மாஸ்க் யூஸ் பண்ணி ஆல் அன்கான்சியஸ் ஆகாம எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்காரு. பைலட் ரூம்ல போய் ரேடியோல பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரீக்வன்சி அவர் கிளம்பின ஊர்ல உள்ள ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால சோ இங்க உள்ள ஃப்ரீக்வன்சி தெரியாதனால கீழே யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலா இவருமே புதுசா ஜாயின் பண்ண ட்ரைனிங் பைலட் தானா. இது வரைக்கும் இவர் இந்த மாதிரி பெரிய ஏரோப்ளைனை ஹேண்டில் பண்ணதே இல்லையா. ஆனா எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஹோப் இவர் மட்டும்தான். இவர் போய் கண்ட்ரோல்ல கை வைக்கிறாரு. அப்ப இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்த ஏரோப்ளைன்ல ஃபியூயல் காலியாகி 2 இன்ஜினுமே ஆஃப் ஆகுது. அப்ப ஆண்ட்ரூஸ் வெளியில இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. இங்கே ஏரோப்ளைன் விழுந்து அப்படின்னா கீழே நிறைய வீடுகள் இருக்கு அப்படின்னு. அவர் ஃபியூயலே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற ஏரோப்ளைனை கண்ட்ரோல் பண்றாரு. உள்ள இருந்த 121 பேரும் இறந்து போறாங்க. இறந்து போனவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் தெரிய வந்திருக்கு இந்த மலையில விழுந்த பிறகுதான் நிறைய பேரோட ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா மேல அன்கான்சியஸா சுத்திட்டு இருந்த எல்லாருமே உயிரோட இருந்திருக்காங்க.